அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் பாராட்டுகள் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே பாராட்டம் தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான் உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், பொதுவாக எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் கிடையாது, அடித்தர மக்களும் உட்கார்ந்துருக்கும். அதில் நான் ஒருத்தனா இருக்குங்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். நான் சிறந்த ஒரு விஷயம் இதுலையே நான் பயணிக்கணும், இந்த சேவைக்குழுவில் பிஸ்னஸ் ரீதியாக எதற்கு நான் இந்த இடத்துல நான் பயணிக்கணும்னு கேட்டால், ஏதோ ஒரு வகையில் நம்ம வளர்ந்துருவோமோ. என்னுடைய நோக்கம் என்ன, ஏதோ ஒரு வகையில் நான் அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாம் வளர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் உள்ளே வந்திருக்கும். இது ஒன்று தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இந்த பிஸ்னஸுடைய நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தா, எப்படியெல்லாம் நம்மளுடைய தொழிலை செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டு மேலே போகக்கூடிய மக்கள் தான் பொதுப்படையாக நம்ம எல்லாமே யோசிக்கிறோம். இன்னைக்கு நான் பிஸ்னஸ் பீப்புள் இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் பண்ணாத பிஸ்னஸ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நான் பிஸ்னஸ் பீப்புளாக இல்லை. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இது போக சாக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கணும், நானும் என் மனைவியும். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு 2 பேரும் போராடி வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒன்று. இரண்டாவது, இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்து அல்லாஹ் அருள் புரிஞ்சு ஏதோ வாழ்க்கையில் முன்னேற்றிடலாமா அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் இந்த பிஸ்னஸ் மீட்டிங் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், நான் பல மீட்டிங்கில் என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பல மீட்டிங்கில் போய் பேசியிருக்கேன், பல மீட்டிங்கில் கலந்துருக்கிறேன். காசு வாங்கிட்டு பல விஷயங்களை மோட்டிவேஷன் செய்வதற்காக அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க. அவங்க வாழ்க்கை நடைமுறை வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கு நிறையாவே பார்த்துட்டோம். நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம களத்திலிருந்து வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறத எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லி நன்மையை சம்பாதிக்கணும், அதில் பிஸ்னஸையும் வளர்றோம். உண்மையிலே இந்த பிஸ்னஸ் மீட்டிங் சிறப்பாக இருந்துச்சு. இறைவன் அருளால் இந்த 35 பேர் 100 நபராகவும் 1000 நபராகவும் ஆதரவு நட வாய்ப்பு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அது போக நம்ம வளர்ந்தோம்னு சொன்னால் நம்ம 4 பேர்த்த வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு உதவிக்கரம் தான். இன்றைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, நாம் வெளியில் செய்யக்கூடிய உதவி கரத்தினால தான் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு இந்த சேவைக்குழு எப்படி வந்துச்சு? பொதுவாகவே சேவைக்குழு என்பது எல்லாருமே எல்லா விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் நேமை வச்சு மக்கள் மத்தியில் இவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒன்று திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சு மஸ்ஜித் சேவைக்குழு. அப்படிங்கும்போது அந்த மஸ்ஜித் சேவைக்குழு இந்த தொழில் சார்ந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் மேலே வருவோம், அனைவரும் வெற்றி பெறுவோம். அதே போல் இந்த பிஸ்னஸ் மீட்டிங் தொடர்ந்து நடக்கணும். அதே போல் நாம் அவர் எதுக்கு வந்து சாரு எல்லா விஷயத்தையும் ஏன் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி எல்லாம் நடங்கன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஆனால் அப்படி நம்ம நடந்தோம்னு சொன்னால் இதில் பல விஷயங்கள் நபிகள் நாயகம் சொல்லுறதுன்னு அடிப்படையில் தான் வருது. நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கணும். காலையில் எந்திரிச்சா எதுக்கு நன்றி சொல்லணும், இரவு நன்றி சொல்லணும் வருதா இல்லையா? எப்படி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரா, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ வாழ்க்கை நடைமுறையை கொண்டுவது முக்கியமான இஸ்லாம். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம தெரியாமல் இருப்போம், அதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வெற்றி பெறுவோம். அனைவரும் அதிகமாக பொருளாதாரத்தையும் சரி, மறுமையில் மகஷர் எந்த ஒரு வேதனை இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், உங்க பேருங்க? ராஜா முகமது. ராஜா முகமதுடைய பேச்சை பார்த்தா அடுத்த ராம்கி கிருஷ்ணன், அடுத்த மோகன்ராஜ், நம்ம எம்எஸ்கேக்கு இவர் தான் நினைக்கிறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறாருன்னு சொன்னாரு. ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பட் வந்து நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் மேன்லாம் வரல, அடித்தட்டு மக்கள் வந்திருக்காங்க. நாங்கள் ஆனால் ஒன்று பிஸ்னஸ் மேன் வந்திருக்கலாம், அல்லது பிக்கஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளா ஆக போறவங்க வந்திருக்கலாம். அதுல நீங்க என்ன வந்து முடிவு பண்ணிருக்கிறீங்க? நம்ம இப்போ ஆட்டோ ஓட்டுறோம், ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் அல்லது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா ஆகணும், உங்க தொழில் என்னவா இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணிருக்கீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய கற்பனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பனை நீங்க இங்க எம்எஸ்கே ஆபீஸ்ல என்ன கற்பனை பண்றோமோ அது நடக்குது. கற்பனை தியானம்னே ஒன்று உருவாக்க போறோம். அதாவது கற்பனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் எனக்கு ஒரு 70 வயசு ஆகட்டும், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு ஆகட்டும். என்னுடைய மனதில்
கடைசி வரைக்கும் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் யார்கிட்டையும் கையேந்தி நின்றக்கூடாது. அதே போல 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிற பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கணுங்கிற என்னுடைய கேள்வி. அது ஓகே, உங்களுடைய ஆட்டோ தொழில நீங்க என்ன முன்னேற்றம் அடைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு லட்சியம் வச்சிருக்கீங்க? அதுதான் கேள்வி. எனக்கு ஒரு ஆட்டோவோட இல்லாதவன் ஓலா ஆட்டோன்னு ஓட்டிட்டு இருக்கான், நீங்க ஒரு ஆட்டோ வச்சிருக்கீங்க. அதனால வியாபாரிகள் வந்து இப்ப எனக்கு என்ன ஆசைப்படுறேன்னா ரிவ்யூ எப்படி நம்ம ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. இப்ப